வாக்யஜ்ஞேன கல்பதாம். பிரம்ம சத்யம் ஜகன்மித்யா ஏவம் ரூபோ விநிச்சயः சோயம் நித்யாநித்யவஸ்து விவேகஸ் சமுதாஹ்ருதः. பிரம்ம சத்யம் ஜகன்மித்யா ஏவம் ரூபோ விநிச்சயः சோயம் நித்யாநித்யவஸ்து விவேகஸ் சமுதாஹ்ருதः. நித்யாநித்திய வஸ்து விவேகம்னா என்ன, அதுக்கு அர்த்தம் சொல்றார், விளக்கி சொல்றார். பிரம்ம சத்தியம், பிரம்மமே சத்தியம், மெய்ப்பொருளே உண்மை, மெய்ப்பொருளே பொருளே பரம்பொருளே உண்மை, பிரம்ம சத்தியம். ஜெகன் மித்யா, இந்த படைப்பு நம்மால் அறியப்படுகின்ற படைப்பானது மித்யா உண்மையல்ல. உண்மை பொய் இரண்டுக்கும் வேறானது. உண்மையென்றும் பொய்யென்றும் சொல்ல முடியாதது, மதிப்பற்றது, மதிப்பு தர வேண்டாதது, மதிக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். மித்யா சொன்னா சாதாரணமா பொய்ன்னு அர்த்தம். இந்த இடத்துல பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யின்னு சொல்ல முடியாது, அதை மதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆக பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஏவம் ரூபோ விநிச்சயः. இத்தகைய உறுதியான எண்ணம் மனசுக்குள்ள விருத்தி, நிச்சய ரூப விருத்தி, நிச்சய ரூபா விருத்திஹி, மனசுக்குள்ள ஒரு திருடமா இருக்கு. இதெல்லாம் நிற்காதுப்பா, எல்லாம் போயிடும். உடம்பு செத்து போகிறது, பணம் நிற்காது, பணம் மாறப்போறது, உறவெல்லாம் பிரிய போகிறது, எல்லாம் பர்மனண்டா? என்ன, எதுவும் பர்மனண்ட் கிடையாது. அதுதானே உண்மை. எதுவும் எட்டர்னல் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் பர்மனண்டா? நம்ம பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். கணவன் மனைவி உறவு பெர்மனண்டா? சொல்லலாம், இருக்கிறதுக்குள்ள அது ஆபேட்சிக நித்தியமே தவிர ஆத்தியந்திக நித்தியம் கிடையாது. ரிலேட்டிவ்லி கொஞ்ச நாள் கூட இருக்க போறாங்க. அவங்க கூட நம்மளும் இருக்க போறது, நம்ம கூட அவங்களும் இருக்க முடியாது. நினைச்சாலும் நடக்காது. வேணா சும்மா கதையெல்லாம் விடலாம். உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீ பிரிய மாட்டேன்னு பகவான் பிரிக்க போறாரு. அப்ப நீ என்ன பண்ண போற? அதுக்கு தயாராகத்தான் இருக்கணும். நான் குருவை விட்டு பிரியக்கூடாது, சிஷ்யனை விட்டு நான் பிரியக்கூடாது, குருவே மகா சம்சாரி ஆயிடுவார். கடவுளை விட்டு நான் பிரியக்கூடாது, என்னை விட்டு கடவுளை பிரியப்படாதுன்னா, கடவுளை விட்டு நீ பிரிய முடியாது, உன்னை விட்டு அவரும் பிரிய முடியாது. ஏன்னா நீயே அவர், அவரே நீ. தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமேன பிரணஷ்யத்தின்னர் பகவான். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமேன பிரணஷ்யதி. எங்கு எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறானோ, யோமாம் பஷ்யதி சர்வத்திர, கீதையில் 6வது அத்தியாயத்தில் வருது. எல்லா இடத்திலும் என்னை எவன் பார்க்கிறானோ, சர்வஞ்ச மயி பஷ்யதி, அனைத்தையும் என்னில் எவன் பார்க்கிறானோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவன் விலகுவதில்லை அப்படிங்கிறது. தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்ச மே ந பிரணஷ்யதி. அவன் அதை புரிஞ்சுட்டு இருக்கான். இறைவனை விட்டு நாம் பிரியவே இல்லை, இறைவனும் நம்மை விட்டு பிரிய முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அமைதியையும் ஆனந்தத்தையும் விட்டு நாம் பிரிய முடியாது. நம்மை விட்டும் அமைதியும் ஆனந்தமும் ஒருபொழுதும் பிரியாது. அமைதியும் ஆனந்தமும் பிரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம். அமைதியும் ஆனந்தமும் ஒரு நாளும் பிரியாதுன்னு. கடவுள் பிரியறதுன்னா என்னமோ கடவுள்னு நினைச்சுப்பான். ஏதோ அதுக்கு அவருக்கு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்ததுனால, நேம் ஃபார்ம் கொடுத்ததுனால அப்படி நினைச்சுப்போம். ஆக இறைவன் இந்த இடத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஏவம் ரூபோ விநிச்சயா. இது ஒரு ஞாபகம் வச்சுங்க, இதுல ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே எனக்கு தெளிவாக தெரிஞ்சுடுத்துன்னா இது வேதாந்த விசாரம் பண்ணி வர வேண்டிய ஞானம். இப்பவே படிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னதுக்கு படிக்கணும்?
அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இவனுக்கு இந்த ஆபாத ஞானம் தெளிவா இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் மகான்கள்லாம் சொல்றாங்கப்பா, இந்த உலகம் உண்மை இல்லை, இந்த வாழ்க்கை உண்மை இல்லை, பரம்பொருள் தான் உண்மை, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றது உண்மைதான், நமக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பக்குவம் போறல அப்படின்னு மனசுல திருடமா இருக்கு. அதனாலதான் படிக்க வரோம். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவர் சொன்னதெல்லாம் பண்ணணும், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், உலக வாழ்க்கையில உழலப்படாது. அதுக்கு பேர் தான் சந்நியாசம், வைராக்கியம். அப்ப அதை போய் நம்ம படிச்சோமானா நமக்கு அது புரிஞ்சு போயிடும். இது ஆபாத ஞானம், செகண்டரி நாலேஜ். இது அவனுக்கு முன்னால் நல்லாவே தெரிஞ்சிருந்தா குரு கிட்ட வர வேண்டியதில்லை, படிக்க வேண்டிய அவசியம். கேள்விப்பட்டிருக்கான், சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காராமே, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லியிருக்காராமே. மற்றவங்கெல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம்ங்கிறாங்க. உலகமும் உண்மை, கடவுளும் உண்மை. கடவுளுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தமும் உண்மை. அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். ஆரம்பம் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, விவகாரத்தில் அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம அனுபவத்தில் டிரான்சாக்ஷன்ல பார்த்தா நம்ம உலகமும் உண்மை, நானும் உண்மை, நீயும் உண்மை, கடவுளும் உண்மை, இந்த படைப்பும் உண்மை, படைச்சவனும் உண்மை, படைச்சவனுக்கும் படைக்கப்பட்டவனுக்கும் படைத்தவன் படைக்கப்பட்டது என்கின்ற தொடர்பும் உண்மை. அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இது முழுக்க அப்படி இல்லை. இது உன்னோட அனுபவத்தை வச்சு இப்போதைக்கு சொல்றோம். நல்லா விசாரம் பண்ணி பார்த்தையானா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தையானா இருக்கிறது ஒரு பொருள் தான். இப்படி படைத்தவன் வேறு படைக்கப்பட்டது வேறுன்னு ரெண்டு பொருள் இல்லை. அதாவது ஒரு பொருளே படைத்தவனாகவும் படைப்பவனாகவும் படைக்கப்பட்டதாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது. அந்த மெய்ப்பொருள் ஒன்றே. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. என்னது, மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை. வேறையா பார்த்தா வேற, ஒன்னா பார்த்தா ஒண்ணுன்னா. வேற வேறையா நீ பார்த்தியானா வேற வேறையா தான் இருக்கும், ஒன்னா பார்த்தியானா ஒன்னா இருக்கும். இப்ப சயின்ஸ்லயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நீ வேவா பார்த்தா வேவ், பார்ட்டிகளா பார்த்தா பார்ட்டிகள்ங்கிறான். சபாட்டமிக் லெவல்ல மிக நுண்ணணுக்கள்ல போய் பார்க்கும்போது, ஆராய்ச்சி பண்ற போது நீ அதை வேவா பார்த்தா வேவா பிஹேவ் பண்ணும், அதை நீ பார்ட்டிகளா பார்த்தா பார்ட்டிகளா பிஹேவ் பண்ணுங்கிறான். எப்படி? நான் பார்க்கறத வச்சு மாறுறதுங்கிறான். இது விஞ்ஞானம், இது பௌதிக விஞ்ஞானம், மெட்டீரியல் சயின்ஸ் அது சொல்றது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், நீ வேறையா பார்த்தா வேற, ஒன்னா பார்த்தா ஒண்ணு, துவைத்தமா பார்த்தா துவைத்தம், அத்வைத்தமா பார்த்தா அத்வைத்தம். நீ துவைத்தம் சத்தியம்னா துவைத்தம் உனக்கு சத்தியம், அத்வைதம் சத்தியம்னா அத்வைதம் எனக்கு சத்தியம். ஒரே பொருளை நீ பார்க்கிற விதத்துக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் எல்லாம் தங்கங்கிறேன், இல்லை எல்லாம் நகைன்னு நீ சொல்ற, சொல்லிட்டு போ. நகையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பேர்லாம் வேற வச்சிருக்கேன். நகைக்கூட முழுக்க என்ன இருக்குன்னா தங்கம் தான் இருக்கு, ஜன்னல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நகைக்கடை முழுக்க என்ன இருக்குன்னா தங்கம் தான் இருக்கு, ஒரே முடிஞ்சு போச்சு. இல்லை காதுக்கு போட்டுக்கிறது கம்மல்ல 350 வெரைட்டி, கையில போட்டுக்கிறதுக்கு 450 வெரைட்டி, இத்தனை இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு வேற வேறையா இருக்கு, நீங்க ஒன்னா தான் இருக்குங்கிறீங்க அப்படின்னா. சமுத்திரத்தை பார்த்து நான் சொன்னேன் எல்லாம் ஜலமா இருக்குன்னு, அது பெரிய சமுத்திரமா இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி அலைகளா இருக்குன்னு சொல்லலாம். அவன் திருஷ்டியை பொறுத்தது. யதா திருஷ்டி ததா, யதா ஞானம் ததா திருஷ்டி அப்படின்னு சொல்ல. உன் அறிவு எவ்வளவோ அவ்வளவுதான் உன் பார்வை, உன்னோட நாலெட்ஜ் எவ்வளோ அதை பொறுத்து தான் நீ பார்ப்ப. அதனால பிரம்ம சத்தியம்ங்கிறது அத்வைதிகளுடைய தீர்மானம். பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் உண்மை. ஜகத்து இந்த பேதங்கள் எல்லாம் ஒரு மாயத் தோற்றம். ஆக அப்படி அது அதுல அப்படின்னு சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாரமே கிடையாது, நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன், கொடுக்கவும் மனசு வரமாட்டேங்கிறது, வச்சுக்கவும் முடியல, இதை எப்படி விட்டு பண்ண, நீ எடுத்து விட்டுட்டு நீ வாட்டுக்கு செத்து போ, எவனோ எடுத்துன்னு போறான், என்னன்னா ஐயோ அப்படியா அப்படின்னு.
வருமா மனசு? நீயே போற, இதெல்லாம் என்னத்தப்பா அப்படின்னா சுவாமி இதெல்லாம் ஓவருங்கிறான் நம்மளை பார்த்து. நீ தான் ஓவரா யோசிக்கிற, வேணுங்கிற, அப்புறம் அதை வச்சுன்னு அழுகிற. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேட்குற. ஒரே மந்திரம் புத்தி தான். ஸ்ரத்தாம் மேதாம் யசப்பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேஹிமே பரமேஸ்வர. இல்லாட்டி வேதம் இப்படி சொல்லுமா, மயி மேதாம், எல்லாத்துக்கும் மேதாங்கிறது. மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரியோ மயி மயி அக்னிஸ்தே மயி மயி இந்திர இந்திரியம் ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரியோ பிராஜோ ததாது. அழகான பிரார்த்தனை. ஒரு மந்திரம் எப்படி கேட்கறது பாருங்க. மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னி தேஜோ ததாது. எனக்கு நல்ல மேதாசக்தியை கொடு. மேதாசக்தினா படிப்பு, நல்ல சாஸ்திர ஞானம். மயி பிரஜாம், என்னிடத்துல நல்ல குழந்தைகள்லாம் நிறைய இருக்கட்டும், நம்ம சிஷ்யர்கள்னு போட்டுக்கணும். அப்புறம் மயி அக்னி, அக்னி பகவான். மயி தேஜா ததாது, இந்த அக்னி பகவானை பூஜை பண்றேனே, இவர் எனக்கு தேஜஸை கொடுக்கட்டும், இவர் எனக்கு குழந்தைகளை கொடுக்கட்டும், இவர் எனக்கு, இந்த அக்னி பகவான் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிற படிக்கிற சக்தி, படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற சக்தி, ஞாபகம் வச்சதெல்லாம் சொல்லித்தர்ற சக்தி, தனியா இருக்கிற போது ஆழமா சிந்திக்கிற சக்தி, எல்லாத்தையும் இந்த அக்னி பகவான் கொடுக்கட்டும். மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம். திரும்ப திரும்ப வருது. மயி இந்திர இந்திரியம் ததாது. இந்திர பகவான், இந்திர பகவான் எனக்கு என்ன கொடுக்கணும்னா நல்லா கண்ணை பார்க்கிற சக்தி, கண்ணாடியே இல்லாம பார்க்கிற சக்தி கொடுக்கணும். நல்லா காது கேட்கட்டும். எதுக்கு? நான் படிக்கிறதுக்கு, இதுக்கோ இல்லை, உலகத்தில் இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை. மயீந்திர இந்திரியம் ததாது. இந்திரியம் ததாது, இந்திரியம் ததாத்துன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கட்டும், இதுல வீக்னஸ் வரக்கூடாது, அது நல்லா பலமா இருக்கட்டும். மயீந்திர இந்திரியம் ததாது. அனித்தியம்தான் அது, ஆனாலும் எவ்வளவு முடியுமோ கிடைக்கட்டும். மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரிய பிராஜோ ததாது. பிராஜஸ், சூரிய பகவான் எனக்கு மேதாசக்தியை கொடுக்கட்டும், குழந்தைகளை கொடுக்கட்டும், எனக்கு பிராஜஸ கொடுக்கட்டும். ஓஜஸ் மாதிரி பிராஜஸ். பிராஜஸ்னா அது ஒரு டைப் ஆஃப் பிரகாஷம். எல்லாம் உடம்புல அவ்வளவு பிரகாசங்கள் இருக்கான். அவ்வளவு தேஜஸ், வர்ச்சஸ், பிரம்ம வர்ச்சஸ், இந்த மாதிரி பிராஜஸ். சாமவேதம் சொல்றது பிராஜாவோவா பிராஜாவோவா பிராஜாவோவா, சாமவேதம். சூரிய பகவான் எனக்கு பிராஜஸ கொடுக்கட்டும். ஆக தேஜஸ், பிராஜஸ், அப்புறம் என்னது, இந்திரியங்கள்லாம் சக்தி இருக்கணும். ஆக்சுவலா ஓஜஸ், ஓஜோபலம் பிரம்மக்ஷத்ரம் யசோ மகத் சத்யந்தபோ நாம ரூபம் அமிர்தம் சக்ஷுஸ்ரோத்ரம் மன ஆயு விஸ்வம் யசோ மஹ சமந்தபோஹரோபாஹ. அங்கேயும் பா. ஜாத்தவேதா யதி வா பாவகோசி வைஸ்வானரோ யதி வா வைத்யுதோசி சம்பிரஜாபியோ யஜமானாய லோகம் ஊர்ஜம் புஷ்டிந்ததப்யாவமர்த்ஸ்வ. இதெல்லாம் அர்த்தம் சொன்னா நிறைய நேரம் ஆகும். இதெல்லாம் வேணும்னு வேதத்தில் அவ்வளோ அழகான பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. ஆக இவனுக்கு என்ன ஞானம் இருக்குன்னா பிரம்ம சத்தியம், விவேகம். பிரம்ம சத்தியம் அது ஒரு ஞானம், ஜெகன் மித்யா அது இன்னொரு ஞானம். இது ரெண்டும் சேர்த்து என்ன, விவிச்சிய ஜானாதி. உலகம் அத்வைத்தம் சத்தியம், துவைத்தம் மித்யா. பிரம்ம சத்தியத்தை மாற்றி போடுறேன். அத்வைத்தம் சத்தியம், ஒற்றுமையே உண்மை, வேற்றுமை மாயத்தோற்றம். ஒற்றுமையே உண்மை, வேற்றுமை மாயத்தோற்றம். நமக்கு ரெண்டு அனுபவம் இருக்கும். வேற்றுமை அனுபவம் இருந்தால் தான் ஒற்றுமை ஞானத்துக்கு, ஒற்றுமை ஞானத்தை ரசிக்கலாம். வேற்றுமை அனுபவம் இருக்கணும், ஒற்றுமை அறிவும் இருக்கணும். வேற்றுமை அனுபவம் இருந்து ஒற்றுமை அறிவு இருந்தால் தான் அந்த ஒற்றுமை அறிவை வேற்றுமையில ரசிக்கலாம். அத்வைதத்தை என்ஜாய் பண்ணணும்னா துவைத அனுபவம் இருக்கணும். இல்லாட்டி அத்வைதத்துக்கு நான் சமாதிக்கு போயிட்டா ஒன்றும் அனுபவிக்க முடியாது. தூக்கத்துலேயும் போயிடுவேன், இதுலேயும் சமாதியிலையும் நான் அத்வைதத்துக்கு போயிடுவேன். அத்வைதத்துக்கெல்லாம் போக வேண்டாம், அத்வைதத்தை பார்த்தா போர். தங்கத்துக்கு போக வேண்டாம், தங்கம்னு தெரிஞ்சா போர்.
ஞான தங்கமே. இல்லை தங்கம்னு தெரிஞ்சுண்டா போரும்பா, தங்கத்துக்கு நீ போக வேண்டாம், நகை உண்மை இல்லை தங்கம்னு தெரிஞ்சுண்டா போ. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா இதி ஏவம் ரூபா வினிச்சயா. இத்தனை சொல்ல நிச்சய வினிச்சய ஏவம் ரூபா வினிச்சய. பிரம்மந்தான் சத்தியம் ஜெகத்னு வித்யா என்கின்ற இந்த உறுதியான அறிவு. சோயம் அத்தகைய இந்த அறிவு, சகாயம்னா இந்த ஞானம்தான் நித்யானித்ய வஸ்து விவேகம். இதுக்கு பேர் தான், இந்த விவேகத்துக்கு பேர் தான் நித்யானித்ய வஸ்து விவேகா. உண்மையிலேயே இது சொல்ல மாட்டோம் வழக்கமா, இந்த இடத்துல இது சொல்ல மாட்டோம். சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம், இந்த உடம்பு, அனுபவிக்கிற பொருள்கள், இந்த கட்டடங்கள், உறவுகள் எல்லாமே நிலைச்சது இல்லை, உண்மைதான். அதுக்கு நமக்கு உள்ள சம்பந்தம், வெளியில் இருக்கிற பொருள், உறவுகள், அப்புறம் நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்கும் நமக்கு இருக்கிற சம்பந்தமே நித்தியம் இல்லை, நித்தியமே இல்லை. அது மாத்திரமல்ல, இது மாறிண்டு வேறு இருக்கு. அனித்யம் அனித்யம் சவிகாரம். இந்த உடம்பு நிலையில்லாததாகவும் இருக்கிறது, மாறக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த உடம்பு மாறுவதாகவும் நிலையற்றதாகவும் இருக்கிறது. இதை மறக்கக்கூடாது. அப்ப இதோட எனக்கு இருக்கிற சம்பந்தமே வாஸ்தவம் கிடையாது. அப்புறம் நான் இதுக்கு நிறைய உறவுகள்லாம் வச்சிருக்கேன். அந்த உறவுகளை விட்டு நான் பிரிய வேண்டியிருக்கும், இல்லாட்டி என்னை விட்டு அந்த உறவுகள் பிரிய வேண்டியிருக்கும். நான் பிரியறது இருக்கட்டும், என்னை விட்டு அந்த உறவுகள் பிரியற போது நான் எப்படி எடுத்துப்பேன்? அது ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கலாம், கொஞ்சம் தூரத்து உறவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். எந்த உறவுகளும் நிலையில்லாதவை. அதே மாதிரி தான் பொருள்கள்லாம். பொருள்களுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன? ஏதோ ஏதோ சத்தியத்தை கட்டுப்பட்டு நடக்கிறது. நம்ம இலங்கையிலாம் பார்த்தோம். இலங்கையில் திடீர்னு வீடுகள் எல்லாத்துலேயும் பூந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் போங்கிறாங்க எல்லாரையும். தமிழர்கள்லாம் அப்படியே வந்தாங்க, படகுகள் வழியாக பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்தான். அங்கேருந்து எப்படியோ திருட்டில் அப்படியே எல்லாரும் தப்பிச்சு நகையை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, வீட்டை விட்டு அப்படியே கிளப்பிவிட்டாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே எல்லாரும் வீடை முழுக்க எடுத்துட்டா என்ன பண்ணுறது? இல்லாட்டி கொண்டுடுவேங்கிறான். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி, வெளியில் நம்ம உயிரை காப்பா, உடம்பையா காப்பா, எங்கேயா போய் எப்படியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு திரும்பவும் வேணால் வீடு கட்டிக்கலாம். அப்போ உடனே எப்படியா தப்பிச்சு வண்டியை பிடிச்சி, ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி நகையை கொடுத்து, இதை கொடுத்து, படகு கொடுக்கணுமே, அவனுக்கெல்லாம் கொடுக்கணுமே, அவன் தான் அப்போ தானே கொண்டே விடுவான். அவன் கொண்டு இந்த பக்கம் விட்டா இங்கே வந்தால் சாப்பிட்றதுக்கு, இங்கே வந்து நின்னா என்ன பண்ணுறது? இங்கே என்ன வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க? வந்தால் 1000 கேள்வி கேட்குறான். எங்கேருந்து வர, எதுக்காக வர, நீ உனக்கு ஏதோட சம்பந்தம் இருக்கா, அதெல்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அவனை ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அத்தனையும் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், அந்த சம்பளத்தை வச்சு அவன் வாழணும். வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாடு. ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஏதோ அரசாங்கம் கவர்மெண்ட் அவன் சத்தியத்தை கட்டுப்பட்டு ஊர் நாடு நடந்துட்டு இருக்கு. திடீர்னு உள்ள நுழைஞ்சா என்ன பண்ண முடியும்? அப்பதான் இந்த ஞானமெல்லாம் விவேகமெல்லாம் வேலை செய்யும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லாட்டி அதுவே அதிர்ச்சி. இப்போ இவங்கெல்லாம் விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கங்கிறாங்க. ஏன் பண்ணிக்கிறாங்கன்னா, விவசாயம் நடக்கல, விளைச்சல் இல்லை, அதை நம்பி அவன் வாழ்க்கை இருக்கு. அப்ப என்ன பண்றது? அவனுக்கு பொருள் இல்லாம வாழ முடியல. அது மாத்திரமில்லை, இங்க இல்லாம வாங்கி கடன் வேற, அது வேற ஒரு பக்கம் தொந்தரவா இருக்கு. அப்ப என்ன பண்றது? இந்த உடம்போட சம்பந்தம் இருந்தா தானே பிரச்சனை. எனக்கு உடம்பே வேண்டாம். அப்ப இந்த உடம்பை காப்பாற்றணும்னா எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு யார்ட்ட? அது மாத்திரம் இல்லை, இத்தனை வருஷமா நான் விவசாயம் பண்ணி வாழ்ந்திருக்கேன், நான் யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கறதுக்கு மனசும் வரமாட்டேங்கிறது. வேற ஏதாவது வேலை செஞ்சு என்னை காப்பாற்றிக்கணும்னு அந்த மனசு உறுதி இருக்கான்னா இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா, அது யாரா அந்த நேரம் ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்கானா? அதுவும் இல்லை. என்ன பண்ணுவான்? போக வேண்டிதான். போனதுக்கு அப்புறம் போயிட்டாரு சொல்லி அதை வச்சு சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஜாகிரதை புரிஞ்சுக்கிறதுக்கா.
எல்லாம் லௌகிக விவகாரத்தை வர்ணனை எல்லாம் என்னத்துக்குன்னா அனித்யத்துவ திருட ஞான சித்தியர்த்தம். அனித்யத்துவம், இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. அதுக்கு தான் நிலையாமை அதிகாரத்தை படிக்க சொல்றது. நில்லாதனவற்றை திருக்குறள்ல 10 குறள் இருக்கு நிலையாமைன்னு. அனித்யானி அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா அப்படி ஸ்லோகம் இருக்கு. பகவான் சொல்றாரு அனித்யம் அசுகம் லோகம். இதெல்லாம் படிக்கத்தான் இதெல்லாம் இந்த நிலையில்லாததுக்கு பின்னால ஓட மாட்டோம், நிலையானதை இது பண்ணுவோம். அதுதான் அருணகிரிநாதர் பாடினார். இவருக்கு விநாயகரை பற்றி பாடினார். அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே 5 கரத்து ஆனைமுக பெருமாளே. திருமந்திரத்தில் படித்தோம்னா இந்த உடம்பு நிலையாமையை பற்றி பாட்டு இருக்கு. யாக்கை நிலையாமை, அப்புறம் செல்வம் நிலையாமை, அதுக்கப்புறம் என்ன இளமை நிலையாமை. நம்ம யூத் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அப்புறம் ஒன்னொன்னா தளர்றது, சக்தி போறது. இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை. இந்த ஆர்டர்ல படிக்கணும். இளமை ரொம்ப நாளைக்கு நிற்காது, செல்வம் ரொம்ப நாள் இருக்காது, யாக்கையும் உடம்பும் இருக்க. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது விழித்தற்று அற்காய் இயல்பிற்று செல்வம் அது பற்றால் ஆக்குவ ஆங்கே செயல் நில்லாதனவற்றை நிலையினை என்று உணரும் புல் அறிவாண்மை கடை. இதெல்லாம் படித்து பகவான்கிட்ட இந்த அனித்தியத்துக்கு பின்னால் நான் ஓடக்கூடாது. நிலையில்லாத உறவுகள், நிலையில்லாத பொருள்கள், இதற்கு பின்னாலேயே என் வாழ்க்கையை நான் தொலைச்சுடக்கூடாது. மறுபடியும் மனித உடம்பு கிடைக்குமா? பெறுதற்கரிய உடல். ஆக இந்த மனித உடலின் நோக்கம் என்னவோ அதை புரிந்து செயல்பட வேண்டும். அதுதான் இது. இதுக்கு பேரு நித்திய அனித்திய வஸ்து. சுவாமி இந்த விவேகம் எப்போ வரும்னு கேட்டா அதுக்கு சாஸ்திரத்தில் சாதனம் சொல்லியிருக்கு. நிஷ்காம தர்மானுஷ்டானம். உலகியல் பயனை விரும்பாமல் புண்ணிய காரியங்களை செய்தால் விவேகம் உறுதியாகும். விவேகம் வரும், வருகின்ற விவேகம் உறுதியாகும். இன்னும் சொல்லப்போனா சகாம தர்மானுஷ்டானம், உலகியல் பயன்களை விரும்பி அறச்செயல்களை செய்தால், உலகியல் பயன்களை விரும்பி அறச்செயல்களை செய்தால் ஓரளவு விவேகம் வரும். அறச்செயல்களை செய்யணும். எனக்கு பணம் வேணும், குடும்பம் வேணும், உறவுகள்லாம் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், எனக்கு உதவிக்கு ஆள்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நாம தர்மமா செயல்களை புரிஞ்சா அதுலேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில் அனுபவங்கள்லாம் வரும். உறவுகளுடைய நிலையாமை, செல்வம் நிலையாமை, அப்புறம் இதெல்லாம் பொருளினுடைய நிலையான நிலையில்லா. நேற்றுக்கு தான் சுவாமி வாங்கிட்டு வந்தேன், வாஷிங் மிஷின் ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறது, திருப்ப கொடுக்கறதுக்குள்ள போரும் ஆயிடுது. சொல்றேன் புதுசு சுவாமிஜி, புத்தம் புதுசு. இந்த பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தேன், 18,000 ரூபாய். இங்க வந்தேனோ இல்லையோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள விளக்குல பாதி பிடிச்சி எரிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்றதுக்கு? நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. என்னதுன்னா புடவை வாங்கக்கூடாது. இல்லை, இது ரொம்ப அபசகுனமா தோன்றுறது, புடவை வாங்கி புடவை எரிஞ்சு போயிடுத்து, என்னமோ திக்குங்கிறது, தூக்கமே வரமாட்டேங்கிறது. ஏன் எரிஞ்சது சுவாமின்னா அது விளக்குல பட்டது. ஏன் சுவாமி விளக்குல பட்டது? விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. விளக்கு ஏன் சுவாமி எரிஞ்சுட்டு இருந்தது? விளக்கு ஏற்றுறது வீட்டில் வழக்கம். ஓஹோ, அது ஏன் சுவாமி அன்னைக்கின்னு படணும்? எத்தனையோ நாள் படவே இல்லை, அன்னைக்கின்னு ஏன் பட்டுது? நான் இதுக்காக சாமியார் ஆகலை, இதுதான் சொல்லணும். என்ன கேள்வி! இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம கேள்வி கேட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? அதுக்காக நம்ம உடனே என்ன பண்றது? அப்படி சொல்ல முடியுமா? நேரம் மூஞ்சிக்கு நேர சொல்லுங்க. தீபதேவி மகாதேவி ஏதாவது சொல்லுங்க, ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதை சொல்லிடுங்க. இனிமே வீட்டில் உங்க லைஃப் முழுக்க ஒண்ணுமே பிடிக்காது. சொல்லி வைக்கிறது ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி
ஏன்னா நம்ம போய் அந்த நேரத்தில் ஆதவ் நித்யா நித்திய வஸ்து விவேக பரிகண்யத்தே இகாமுத்திர பலபோக விராக ஸ்ததனந்தரம் இதெல்லாம் சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காருன்னா யாருக்கா மண்டையில் ஏறுமா? அது பொருள் விளங்கா உருண்டேம்பான். ஆகையினால போய் என்னத்தை சொல்லி கொடுக்குறது இவங்களுக்கு? சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை சொல்லி ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இல்லாட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 12 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடணும். நிறைய சொல்லி விட்டுடணும். ஒரு சின்ன விஷயத்துக்கே என்ன பண்ணணும், நிறைய சொல்லி விட்டணும். திருவண்ணாமலையை போய் ஒரு 3 வருஷத்துக்கு சுத்துங்கோன்னு சொல்லிவிடணும். அப்படி சொல்லி விட்டோன்னு வச்சுங்க, பக்கத்தில் நம்மள்கிட்ட கேட்க மாட்டேன். இவர் ரொம்ப பரிகாரம் சொல்கிறாரு, ஓவரா பரிகாரத்து பக்கத்திலே வரமாட்டான். ஒரு விளக்கில் புடவை பிடிச்சி எரிஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய பரிகாரமா அப்படின்னு நீ என்கிட்ட வரப்படாதுங்கிறதுக்கு சொல்லி வச்சிருக்க. இப்படிலாம் கேட்குறது கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாழ்க்கைன்னா அதான் அனித்தியம் புரிய மாட்டேங்கிறது. என்னமோ ரொம்ப வருஷமாக இருந்த மாதிரியும் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்க போகிற மாதிரியும். மாமியார் மாத்திரம் சீக்கிரம் போயிடணும் சொல்கிறேன், உங்களை சொல்லலை, மற்றவங்கள சொல்ல. நீங்களாம் எப்படின்னு தெரியும் எனக்கு. அதனால் அது குழந்தைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இல்லாமல் இருக்கணுமா? எப்படி? அப்பா அம்மாவோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டுங்கிறான். இப்படி இல்லாமல் யோசிப்பான். இவ்வளவு செல்ஃபிஷ்னஸ்ஸா என்ன, சுயநலமா என்ன? என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு சுயநலம். நித்யா நித்திய வஸ்து விவேகா சம் உதாகிருதா. சம் உதாகிருதான்னு அர்த்தம் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சாதாரணமாக உதாகிருதான்னா மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படி இல்லை, உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இது நன்றாகவே உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதனால ஞாபகம் வச்சுங்க, நான் இதில் சொல்லாத ஒன்று சொல்கிறேன். சுவாமி எனக்கு நல்லா இந்த விவேகம் நல்லா திருடமாகறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா, நீ பகவான்கிட்ட எனக்கு மனசு சுத்தமாகணும், விவேகம் வேணும்னு கேளு, எது வேணாலும் கொடுப்பார் அவர். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். யார் என்னிடம் எதை கேட்கிறார்களோ அதை நான் கொடுக்கிறேன். வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். பகவானே எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த பணம் காசு பதவி புகழ் உறவு எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த உடம்புலேருந்து உயிர் போகிறதுக்குள்ள நல்ல பக்குவத்தை கொடு, ஞானத்தை கொடு, விவேகத்தை கொடு, சத்சங்கத்தை கொடு. அப்படி யார் கேட்க போகிற? இதை சொல்லிட்டு இருக்கிற சாமியார்கிட்டே எல்லாம் நிறைய கேட்குறோம், நன்மை ஆசீர்வாதம் பண்ணுறோம், தப்பு ஒன்றும் இல்லை. நல்லது கிடைக்கத்தான் கிடைக்கும். ஏன்னா சாஸ்திரமே சொல்கிறது ஈஸ்வரனுக்கு சமானம், அதனால அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி. அது வேற ரொம்ப சந்தோஷமா, நாங்களாம் உங்களை மாதிரி ஞானிகள்ல அஜ்ஞானிகள், இதுக்காக ஜென்மா எடுத்தோம். இது நீ அஜ்ஞானின்னு சந்தோஷமா சொல்ற, துக்கம் இல்லவோ? அஜ்ஞானின்னு சந்தோஷம். நாங்களாம் உங்களை மாதிரி இல்லைன்னு அஜ்ஞானமா இருக்கிறது பெரிய துக்கமான விஷயம் இல்லையா? நான் அஜ்ஞானியா இருக்கேன்னு சொல்லிக்கிறது சந்தோஷமான விஷயமா என்ன? எங்களுக்கெல்லாம் அந்த லெவலுக்கு நாங்கள் வர முடியாது. வர முடியாது. நீ தீர்மானம் பண்ணாதப்பா. பகவான் உனக்கு நல்ல உடம்பை கொடுத்துருக்கார், புத்தியை கொடுத்துருக்கார், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார், ஏன் இப்படி தீர்மானம் பண்ற? இல்லை இல்லை, அந்த லெவலுக்கெல்லாம் வரவே முடியாது. எதுக்கு நம்ம போய் பாடணும்னா வரத்துக்கு யோசி. அட்லீஸ்ட் அதாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு காதில் விழுந்தா அதுதான் எனக்கு வேணும், உயர்ந்த ஆனந்தம் வேணுங்கிற போது அது பழச்சுவை. அதான் சொல்றார் மாணிக்கவாசர், அதெல்லாம் சொல்றார். முக்தி அறியாத மூர்க்கருங்கிற முட்டாள்கள், இவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அவரே கொஞ்சம் இது பண்ணிக்கிறார், அழுத்துக்கிறார். அதனாலதான் இது உண்மை. இந்த நிலையாமை புரிஞ்சாலே நிறைய பேர் நாட்டில் திருந்திடுவான். நிலையாமை புரியணும், எது நிலைச்சதுன்னு தெரியும். நிலைச்சது எதுன்னு தெரிஞ்சாதான் நிலையாமையும் புரியும். மெய்ப்பொருள் எது, எது நிலைத்த பொருள். பொருள் அல்லவற்றை பொருளாக உணரும் மருளானாம் மானாப்பிறப்புங்கிறார் வள்ளுவர். பொருள் அல்லவற்றை, எது பொருளே இல்லையோ அதை பொருள்னு நினைக்கிறான். உறவுகள், பொருள் எல்லாத்தையும். பொருள் அல்லவற்றை பொருளாக உணருங்கிறார். அது என்னதான் எத்தனை பேர் உபதேசம் சொன்னாலும் உபதேசம் பண்ணினாலும் அதுதான் பொருள். சுவாமிஜி ஏதோ சொல்லுவார், அவர் சொல்றதெல்லாம் நம்பிடப்படாதுங்கிறான். அது வேற இன்னும் விசேஷம். அவர் ஏதோ பேசுறதெல்லாம் புத்திபூர்வமாக தான் பேசிட்டு இருக்கோம். போனோமா, நமஸ்காரம் பண்ணோமா, விபூதியை வாங்கினோமா, தீர்த்தம் வாங்கினோமா, வந்துடணும். இப்படிலாம் உபதேசம் எல்லாம் பண்றதை கேட்டால் வீடெல்லாம் உருப்படாதுன்னு விடுவோம். வீடு நல்லாவே இருக்கும்.
இதெல்லாம் இந்த ஞானத்தினால என்ன, இதுதான் லட்சியம்னு வச்சுட்டா வீட்டில் நல்லாவே நடக்கும். இந்த ஒரு லட்சியத்தை வச்சுட்டு பண்ணுற போது தான் அதுக்கு மகிமையே ஜாஸ்தி. இதெல்லாம் பேருக்கு எப்படி ஒழுங்காக பண்ணுவோம், அதில் ரொம்ப ஆசையோடு இருக்க மாட்டோம், அதே சமயம் பொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் அப்படின்னா நான் என்ன மடத்துக்கு நானே இமயமலைக்காக போயிட்டேன், இடத்துல உட்காந்து பாடம் சொல்லி தானே இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆசிரமம் பிரயோஜனம் இல்லை, எல்லாரையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நேராக போயிடலாமே. ஏன் போகாமல் உட்காந்துருக்கோம்? பொறுப்பு. எங்கே இருந்தால் என்ன, நம்ம ஞானத்தோடு இருந்துட்டு போகிறோம். இங்கே இருந்தால் என்ன, இமயமலைக்கு போனால் என்ன, எந்த இடத்துக்கு போனால் தனும் தியஜத்துவா காஷ்யாம் ஸ்வபஜஸ்ய கிருஹேதவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசயா. தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிகிற போது அது காசியில் போனால் என்ன, யார் வீட்டில் செத்தா என்ன, என்ன யார் நாயை சமைச்சு சாப்பிட்றோம் வீட்டில் செத்தா என்ன, எப்போ ஞானம் வந்துடுத்தோ அப்போவே மோட்சங்கிறார். ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசயா. இதுதான் நன்கு விவேகம் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். இதை மறக்கக்கூடாது. அவர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், வாழ்க்கையில் இதெல்லாம் நிலைச்சதில்லை. உடல் நிலையாமை, யாக்கை நிலையாமை சொல்லிட்டேன் இல்லையா, யாக்கை நிலையாமை செல்வம் வேற இதுக்கு சேர்த்து வச்சுருக்கோம், பேங்க்ல எல்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். உண்மையான இன்சூரன்ஸே பண்ணலை யாரும். அடுத்த பிறவிக்கு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாமா? அந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்துடும், அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பகவானே டைரெக்டாக கொடுத்துருவார். நம்ம இந்த இன்சூரன்ஸை பண்ணி வச்சுருக்கோம், அது போனால் இதுன்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வேறு அதிலேயே போட்டிருக்கான் பகவத்கீதை, யோகக்ஷேமம் வகாமியம். அது பார்க்க வேண்டாம். இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நாம்கே வாஸ்தே இன்சூரன்ஸ். ரியல் இன்சூரன்ஸ் ஜீவனுக்கு, உயிருக்கு பாதுகாப்பு. செல்வமா, உறவுகளா, உடலா, பட்டிமன்றம் வைக்கலாம். உயிருக்கு பாதுகாப்பு, ஜீவாத்மாவுக்கு உண்மையான பாதுகாப்பு. உயிருக்கோ உள்ளத்துக்கோ, உள்ளத்துல தானே பாதுகாப்பு உணர்ச்சி தேவைப்படுறது. ஆக உயிருக்கோ உள்ளத்துக்கோ, உயிர் சார்ந்திருக்கும் உள்ளத்திற்கு உண்மையான பாதுகாப்பை தருவது எது? உடலா, உறவுகளா, உலக பொருள்களா? தனித்தனியா வைக்கணும். ஒன்றும் வராது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை புண்ணிய பாபம். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதனால எது நிலைச்சிருக்குங்கிறத மறக்கப்படாது. அது அடிக்கடி யோசிச்சுன்னு காலம்பரை எழுந்த உடனே நினைக்கணும், ஆஹா மறுபடியும் இந்த உடம்புல இருக்கேனா, சரி பரவாயில்ல பகவானே, இன்னைக்கு இந்த உடம்புல இருக்கேன் நான், இன்னைக்கு இந்த உடம்புல நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்றதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் நிறைய உன்னை வணங்கணும், நல்ல நூல்களை படிக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சிரித்துடுன பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின். பாரதியார். அந்த சுப்பிரமணிய சிவா எழுதுற, சுப்பிரமணிய சிவா ஞானபானுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். இந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்து எழுதுறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அந்த வாழ்த்துல திருவளர் வாழ்க்கை, கீர்த்தி, தீரம், நல்லறிவு, மருவு பல்கலையின் ஜோதி, வல்லமை என்பதெல்லாம் வருவது ஞானத்தாலே. வையகம் முழுதும் நிலவி நிற்க எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு அப்படின்னு எழுதுறார். கவலைகள், சிறுமை, நோவு, கைத்தவம், வறுமை, துன்பம், அவலமாம் புலமை அச்சம், அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலமை அச்சம், இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம். நவமுரு ஞானபானு நன்னுக தொலைக பேய்கள் அனைத்தையும் தேவர்காக்கி அறத்தொழில் செய்யும் மேலோர் மனத்திலே சக்தியாக விளங்குவது நெருப்பு தெய்வம். தினத்தொழி ஞானம் கண்டீர் சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வர் மனிதர் என்று இசைக்கும் வேதம் அப்படி சொல்லுவார். என்ன கம்பீரமான பாட்டு! அதாவது உள்ளத்துல உறுதி இருக்கான், முகத்துல சிரிப்பு இருக்கான். திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றி. அந்த ஞானபானு பத்திரிக்கையை நீங்க எல்லாரும் வாங்கி படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்க மனசுல திண்ணிய கருத்து வரும்.
எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்க பண்ற முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே, எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும். எப்போ? இவரோட ஞானபானு பத்திரிகையை வாங்கி படிச்சு பாருங்கன்னு அர்த்தம். நன்னிடும் ஞானபானு, அதுல எவ்வளவு அழகா இருக்கு. சூரியனை பூஜை பண்ணா உனக்கு இது கிடைக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஞானபானு மேகசைனை வாங்கினியானா உனக்கு அது கிடைக்கும்னு அர்த்தம். அவர் ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார். சூரிய உபாசனையினாலும் உனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும், இந்த ஞானபானுங்கிற பத்திரிகையை வாங்கினாலும் உனக்கு இது கிடைக்கும். ஞான சூரியன். ஆச்சாரியர் மனுஷ ஜன்ம மகிமா பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்தை அடையணுங்கிற பரிபூர்ண நிச்சயம், கர்மத்தினால மோட்சம் அடைய முடியாது, ஞானத்தினால தான் மோட்சம் அடைய முடியும். ஞானமும் ஆத்ம ஏகத்துவ ஞானம். அந்த ஞானத்துக்கு விசாரம்தான் சாதனம், வேதாந்த சாஸ்திர விசாரம் சாதனம். அதுக்கு குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகணும்னா அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். அதுக்காக வேண்டி துறவு மனப்பான்மை உடையவனாக இருக்கணும். இத்தனை கனெக்ஷனை மறக்கப்படாது, எப்போ அது மனசில் ஓடின்னு இருக்கணும். மனுஷ ஜென்ம மகிமா பரமபுருஷார்த்தா மோக்ஷா ஏவ இது நிச்சயா கர்மணா கர்மணா மோக்ஷா ந சித்தியதி ஞானம் ந சித்தியதி. கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது. நம்பர் 3, கர்மத்தினால ஞானமும் கிடைக்காது. 4, விசாரத்தினால தான் ஞானம் கிடைக்கும். விசாரம் 2 அம்சம் உடையது, குரு சாஸ்திரம் 2 பேரும் சேர்ந்து தான். அதுக்கு நேரம் வேணும். நேரத்தை ஒதுக்கணும்னா கர்மத்தை விடணும் அல்லது கர்மத்தை குறைக்கணும். அதுக்குள்ள தகுதிகளை அடையணும். இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தகுதிகள்லாம் நல்லா சொல்லிவிட்டார். அதாவது புறத்தகுதிகள் காலம் தேசம், அகத்தகுதிகள் முக்கியமாக புரிஞ்சுக்கிற சக்தி, மேதாவி புருஷோ வித்வான் ஊஹா போக விசக்ஷணா. ஊஹா போக விசக்ஷணனா இருக்கணும், மேதாவியாக இருக்கணும், வித்வானாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் போராது, அதெல்லாம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஆனால் உண்மையிலேயே சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் ரொம்ப முக்கியம். ஆக இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். எல்லாம் மோக்ஷங்கிற சித்திக்காக வேண்டி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆக அதுக்கு பேரெல்லாம் சொல்லிவிட்டார் 19வது ஸ்லோகத்தில். 20வது ஸ்லோகத்தில் நித்யானித்திய வஸ்து விவேகத்தை விளக்கி சொல்றார். பிரம்மந்தான் சத்தியம், ஜகத்து மித்யா அப்படிங்கிற நிச்சயத்துக்கு பேர் தான் விவேகம், நித்யானித்திய வஸ்து விவேகம். ஆனால் வழக்கமாக என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் அனித்தியம், நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாமே அனித்தியமாக இருக்கு, என் உடம்பு அனித்தியமாக இருக்கு, இந்த உறவுகள் அனித்தியமாக இருக்கு, நான் அனுபவிக்கிற பொருள்கள் அனித்தியமாக இருக்கு. ஆக எல்லாமே நிலையில்லாதது, நான் எட்டர்னல், அனித்தியம். அது மாத்திரமில்லை, நான் ஏதாவது புண்ணியம் செஞ்சு இதை விட நல்ல உடம்பு கிடைச்சது, நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னு சொன்னா அதுவும் நிலையில்லாதது, அதுவும் தெரியணும். ஏன்னா நான் இன்னும் நல்ல பூஜைகள் பண்ணி சடங்குகள் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி எனக்கு இந்த உடம்பை காட்டிலும் நல்ல உத்தமமான சரீரம், உத்தமமான வசதிகள் சௌகரியங்கள் அப்படி கிடைச்சாலும் அதுவும் அனித்தியம்னு தெரியணும். யதா இஹ கர்மசித்தா லோகா க்ஷீயத்தே ததா அமுத்திர புண்ணியசித்தா லோகா க்ஷீயத்தே. எப்படி இங்கு லௌகிக கர்மத்தினால சம்பாதிக்கிறதே அழிஞ்சு போகிறதோ அப்படி புண்ணியத்தினால சம்பாதிக்கிறதும் அழியத்தான் போகிறது. பணத்தால சம்பாதிக்கிறது இங்கு அழிஞ்சுதான் போகிறது. கர்மத்தினால கிடைக்கிற பணத்தினால கிடைக்கிற உறவுகள் பொருளெல்லாம் எப்படி அனித்தியமோ அப்படித்தான் நாம் பண்ணக்கூடிய ஜபம் கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்களால கிடைக்கக்கூடிய சொர்க்கலோகமும் அனித்தியம்தான் அப்படிங்கிற புத்தி திருடமா இருக்கணும். அப்ப நித்தியம்ங்கிறது இருக்கா இல்லையான்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லுகிறது, நீதான் நித்திய பொருள்.
நித்தியம் அனித்தியத்தை சார்ந்திருக்கிற அறியாமை, நிலையான நித்திய ஸ்வரூபமான நித்திய ஆனந்த ஸ்வரூபமான நான் அனித்தியமான ஆனந்தங்களை சார்ந்திருப்பதுதான் மாயை, அறியாமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? துவம் நித்யஹ, துவம் நித்திய ஆனந்த ஸ்வரூபா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அனித்திய ஆனந்தத்துக்கு தான் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறான், நிலையில்லாத இன்பத்துக்கு வாழ்நாளெல்லாம் உழைக்கிறான். அப்படி உழைக்கிறவன் யாருன்னா நிலையான இன்ப வடிவினன். எவ்வளோ பெரிய டிராஜடி பாருங்க, எவ்வளோ பெரிய சோகம். நிலையான இன்ப வடிவினனாகிய நான் நிலையில்லாத இன்பத்துக்காக வாழ்நாள் முழுவதும் நான் செலவு பண்றேன், கவலைப்படுறேன். நிலையான இனிப்பாகிய நான் நிலையில்லாத இனிப்புக்கு இயங்குகிறேன். நான் இதுதான் பெரிய அஞ்ஞானம், மகா இருள். இருளோ இருள். சரி, ஆகையினால அது நித்தியம் எதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது எனக்கு தெரியல. அதாவது நித்திய ஞானம் தெளிவா இல்லை, அனித்திய ஞானம் தெளிவா இருக்கு. என்னோட அனுபவத்திலேயே எனக்கு அனித்திய ஞானம் வந்துடுத்து. ஆனா அதுக்கு அந்த அனித்திய ஞானமும் வரணும்னு சொன்னா நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருக்கணும். நிஷ்காம தர்மா சகாம தர்மானுஷ்டானம் பண்ணி நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணியிருந்தாத்தான் இந்த அனித்திய ஞானமே திருடமாகும். திருடமான போறாது, அனித்தியம் வேண்டாங்கிறதும் தெளிவா இருக்கும். யார் நம்ம கிட்ட எவ்வளவு நிலையில்லாத பொருளை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட அதுக்கு மயங்க மாட்டோம். நிலையில்லாத பொருள்கள், நிலையில்லாத உறவுகள், நிலையில்லாத சூழ்நிலைகள், நிலையில்லாத உடல், நிலையில்லாத உடல் மேல பற்று வராது. ரொம்ப ஓவரா இதை போட்டு இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சரி, போற நேரத்துக்கு போயிட்டு போட்டும் போ. இது நான் கேட்டா வந்தது, போறப்போ போயிட்டு போட்டேன். நான் எனக்கு அழிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால நான் அழிக்கவும் இல்லை, எனக்கு இது பேர்டனாகவும் இல்லை, அதே சமயம் நான் இதை டிபெண்ட் பண்ணியும் இல்லை, இது எனக்கு பாரமாகவும் இல்லை, நான் இதை சார்ந்தும் இல்லை. இந்த உடலுக்கு நான் நலத்தையோ தீங்கையோ எதையும் நான் நினைக்க போறதில்லை. அது காப்பாற்றணுமா காப்பாற்றுறேன், சாப்பாடு போடணுமா போடுறேன், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமா பண்றேன், அதை சரியா உபயோகப்படுத்தணுமா உபயோகப்படுத்துறேன். ஆனா எதை நம்பி இது 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 என்னோட சந்தோஷத்துக்கு கண்டிஷனா நான் வச்சுக்க மாட்டேன். இது நல்லா இருந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன். இது நல்லா இல்லாட்டாலும் ஏன் நிம்மதிக்கு ஒன்றும் குறவில்லை. ஏன்னா நிம்மதியே நானே நிம்மதி, ஆனந்தமே நானே ஆனந்தம். நான் இந்த உடம்ப நம்பியா என் ஆனந்தம் இருக்கு? இந்த உடம்போட கண்டிஷனை பொறுத்தா என்னுடைய நிம்மதி இருக்கு. இந்த உடம்பு எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனா அதே சமயம் பொறுப்பா இருப்பேன். ஆனாலும் அதுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அதுக்கு இறப்பு உண்டு நிச்சயமா, அதுக்கு நோய் உண்டு நிச்சயமா, அதுக்கு முதுமை உண்டு. இதனுடைய முதுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் உள்ள நோய்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதனுடைய மரணத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னோடது மாத்திரமில்லை, என்னை சுற்றி இருப்பவர்களையும், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய மரணத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய முதுமையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய இயலாமையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய நோயையும் ஏற்றுக்கொள்கிறேன். இயற்கையின் நியதியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். இயற்கையின் நியதிகள் எதையும் குறித்து நான் முணுமுணுக்கப் போவதில்லை. அது சரியாக வேண்டும் என்று நான் ரொம்பவும் போராடப் போவதில்லை. முதுமையை தவிர்க்க எவனாலேயும் முடியுமா? முதுமையிலிருந்து விடுபட எவனாலேயாவது முடியுமா? நோய் இல்லாமல் இருக்கிறதுனால முடியலாமல் இருக்கலாம் ஓரளவுக்கு. ஆனாலும் வினைப்பயன் ஒன்று இருக்கே, அதிலிருந்து யார் தப்பிக்க முடியும்? வினையினால் உடல் அனந்தம். ஆக இந்த அனித்தியம் எனக்கு தெளிவா இருக்கு.
அதனால அனித்தியத்தை நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன், நிலையற்றதை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. இந்த உடலா இருக்கட்டும், இதை சுற்றி இருக்கக்கூடிய உடலா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், மழையே பெய்யலைன்னா மரமெல்லாம் போயிடும், ஒத்துக்கிறேன். திடீர்னு மரத்துக்கெல்லாம் நோய் வருது, ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் இப்படி ஆயிடுத்தே அப்படி ஆயிடுத்தேன்னு முணுமுணுப்போமா என்ன? முணுமுணுக்கிறதுனா என்ன அர்த்தம்? புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். ஏத்துக்க முடியல, இப்படியே இருக்கணும்னா அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய தர்மம், ஈஸ்வர பக்தி, ஞானம், இது 3 தான் நமக்கு வேணும். இதை தவிர ஒன்றும் நமக்கு தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. அது தெளிவா இருக்கணும். ஆக அனித்தியத்தை பற்றின அறிவுல தெளிவு, நித்தியத்தை பற்றின அறிவை நன்றாக பெற வேண்டும். அந்த ஞான பலம் வேணும். அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இது சரியா புரிகிற போது அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அகம் நித்தியம் பிரம்ம அஸ்மின்னு புரிகிற போது அனித்ய தேகா, அனித்ய அந்த சவிகாரம் மனஹா, அந்த ஜீவ புத்தி எல்லாம் போயிடும் வேதாந்த தத்துவ ஞானத்தினால. ஆக இதுக்கு பேர் தான் நித்யா நித்திய வஸ்து விவேகா. இந்த இடத்துல சத்தியம் மித்யாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை, இந்த உலகம் அனித்தியம், இறைவன் ஒருவரே நிலையானவர். சத்தியம்னு சொன்னா சத்தியம் நித்தியம் பிரிக்க முடியாது. எது 3 காலத்திலும் இருப்பதோ அதுக்கு பேர் தான் சத்தியம். ஆகவே சத்தியம்னு சொல்றதுல நம்ம நித்தியம்னு எடுத்துக்கணும். பிரம்மந்தான் நித்தியம், ஜகத் அனித்தியம். இந்த இடத்துல மித்யாங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஜகத் அனித்தியம். ஏன்னா சத்திய மித்யா விவேகம் வேற, நித்யா நித்திய விவேகம் வேற. ஆனா சத்திய மித்யைக்கு நித்யா நித்திய விவேகத்தோட அடிப்படையில தான் சத்திய மித்யையை சொல்லுவோம். எது நித்தியமோ அது சத்தியம், எது அனித்தியமோ அது மித்யா. ஆகையினால ஆச்சாரியர் சொன்னத்தை நாம இப்படி புரிஞ்சுக்கணும். அவர் மித்யான்னு சொல்றத நாம புரிஞ்சுக்கணும். அவர் சாத்தியத்தை சொல்றார், நாம சாதனத்தையே சொல்லிவிடலாம். சாத்தியம்னா என்ன? எது அனித்தியமோ அது மித்யா, அது உண்மையல்ல. நிலையற்றது உண்மையல்ல, நிலையானதுதான் உண்மை. எனவே பிரம்ம சத்தியம் என்பதற்கு பொருள் பிரம்மந்தான் நித்தியம், ஜகத் அனித்தியம். அப்படிங்கிற பகுத்தறிவு, தெய்வீகமான பகுத்தறிவு, தெளிந்த பகுத்தறிவு, சத்சங்கத்தினால் கிடைத்த பகுத்தறிவு, அனந்த கோடி பிறவிகளால் செய்த புண்ணியத்தினால் கிடைத்த பகுத்தறிவு. ஆகவே அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகம், இதை பற்றி பெரியோர்கள் நன்றாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். சம் உதாஹிருதா சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்றேன். பிரம்ம நித்தியம்ங்கிறார், ஜெகத் அனித்யம் இது நிச்சய சத்வே அப்படி திருடம் வைராக்கியம் ந சம்பவதி அப்படிங்கிறார். திருட வைராக்கியம் வராதான். பிரம்ம நித்தியம் ஜெகத் அனித்யம்னு சொன்னாலும் கூட திருட வைராக்கியம் வராதுங்கிறார் அவர். அனித்திய சுகஸ்யாபி பிராயஹா காமியமானத்வாத், அனித்தியமான இன்பத்தையும் மனிதன் விரும்பத்தானே செய்கிறான், நிலையற்ற இன்பத்தையும் விரும்பத்தானே செய்கிறான். ஜெகன் மித்யா இத்யுக்தே மித்யாபூதார்த்தா கேனாபி ந காமியதே. பொய்யான பொருளை எவனும் விரும்ப மாட்டான், எனவே மித்யா என்கிற சொல்லை பயன்படுத்துகிறாருங்கிறார். நகி ஸ்வாப்னிகம் ராஜ்யம் காமயந்தே ராஜ்ய காமயிதாரஹா. கனவுல ராஜ்யம் பண்றத விரும்புவானா ஒருவன்? நனவுல ராஜ்யம் பண்றத விரும்புவானா? கனவுல முதல் மந்திரியா இருக்கிறதுக்கு விரும்புவானா? நனவுல முதல் மந்திரியா இருக்கிறதுக்கு விரும்புவானா? நான் கனவில் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். நான் நனவில் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் தான் ஒருத்தன் ஆசைப்படுவான். அது மாதிரி எப்படி கனவில் நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட மாட்டானோ, அப்படி தத்துவத்தை அறிந்தவன் நனவிலும் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். தத்துவம் புரிந்தால்,
உண்மை விளங்கினால், உண்மை விளங்கிவிட்டால் எப்படி நனவுலக வாழ்க்கையில் ஒருவன் கனவிலே தான் அரசனாக வேண்டும் என்று கருத மாட்டானோ, விரும்ப மாட்டானோ, அப்படி நனவிலும் அரசனாக விரும்ப மாட்டான். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. யாரும் கனவுல நான் கனவுல மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுவோமா? நான் கனவுல முக்தனா இருந்தா போறோம், நனவுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னா அப்படி யாரும் விரும்ப மாட்டான். நான் நனவிலேயே எனக்கு எல்லாம் எது இருந்தாலும் அதுல ஆசை இல்லாம இருக்கணும். அதுதான் பெரிய ஆனந்தம். ஆசாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். ஆசை பெரும் துன்பம், ஆசையற்ற தன்மையே இன்பம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஆசாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆகையினால இந்த விவேகத்திலேயே அவ்வளவு பிரயோஜனம் இருக்கு. ஆக இதுக்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கு? லௌகிக விவேகா, தர்மாதர்ம விவேக. தர்மாதர்ம விவேகத்திலிருந்து என்ன பிரயோஜனம்? தர்மாதர்ம விவேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அது மெய்யுணர்தல், அது அவாறுத்தல் கடைசி குறள். தர்மாதர்ம விவேகத்தினால் நம்ம என்ன பண்றோம்? அதர்மத்தை வேண்டான்னு விட்டுடுறோம், தர்மத்தை வேணும்னு கடைப்பிடிக்கிறோம். அதே மாதிரி நித்தியானித்திய விவேகத்தில் என்ன பண்ணுவோம்? அனித்தியத்தை வேண்டாம், நித்தியம்தான் வேணும்னு சொல்லுவோம். நித்தியம்தான் வேணும். எது நித்தியம் வரும்னா நித்தியம் போயிடும். நித்தியம் வருமானால் நித்தியம் போய்விடும். அது லாஜிக்கல் ப்ராப்ளம். அதனால நித்தியம் நானாகத்தான் இருக்க வேண்டும். நித்தியத்தை விரும்புகிறவன் அனித்தியமா நித்தியமான்னா? நித்தியத்தை விரும்புகிறவன் நித்தியமா அனித்தியமா? நிலையானதை விரும்புகின்றவன் நிலையற்றவனா நிலையானவனான்னா? நிலையானதை விரும்புகின்றவன் நிலையானவனே. நிலையானவனே நிலையானதை விரும்புகின்றான். எங்க அடைய முடியும்? தண்ணீரே தாகத்தினால் அலைஞ்சதுன்னா என்ன பண்றது? நீ தான் தண்ணீர், நீ தான் எல்லாரோட தாகத்தையும் போக்குற, உனக்கேது தாகம்னா? அது மாதிரிதான். ஆக நித்தியானித்திய விவேகத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. ஆக இந்த ஸ்லோகம் டெஃபினேஷன் ஆஃப் எட்டர்னல் அண்ட் நான் எட்டர்னல் டிஸ்கிரிமினேஷன், நேச்சர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். என்னது? ஃபைனைட் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்றது உண்டு. ஃபைனைட் இன்ஃபினிட், எட்டர்னல் நான் எட்டர்னல். எட்டர்னல்னு சொன்னா நித்தியம், நான் எட்டர்னல் சொன்னா அநித்தியம். ஃபைனைட்னு சொன்னா அபூர்ணம், இன்ஃபினிட்னு சொன்னா பூர்ணம். அது எப்படி வேணாலும் போட்டு அவர் சொல்றதை சொல்லிவிடுறேன். அத்தஹ வைராக்கியஸ்ய நித்தியம் உற்பத்தையே பிரம்ம நித்தியம் ஜெகத் அனித்யம் இத்யனுக்த்வா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இத்யாக விநிச்சயः இதி விசேஷேண நிச்சயः இத்யர்த்தகேன நிச்சயே அப்ராமாண்ய ஞான அநாஸ்கந்திதத்துவம் உக்தம் பவதி. சந்தேகமே இல்லாத ஞானம்ங்கிறார். நிச்சய விநிச்சயங்கிறதுக்கு ஸ்லோகத்தில் சோயமிதி சஹா விவேகினஹ இத்யத்ர விவேகி விசேஷணத்வேன உக்தஹா. சஹாங்கிறது சோயம்ங்கிறது சஹா விவேகி அப்படின்னு அர்த்தம். சஹா விவேகி அயம் ஆதௌ நித்யானித்ய வஸ்து இத்யுக்தஹ இத்யர்த்தஹ. அயம் சோயம் அப்படின்னா சஹா விவேகி, அயம் நித்யானித்ய வஸ்து விவேகா அப்படி படிக்கணுமா? சோயம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். சஹாங்கிறது விவேகி, அயம்ங்கிறது நித்யானித்ய விவேகா. விவேகியினுடைய விவேகம், விவேகியினுடைய விவேகம். பணக்காரனுடைய பணம்ங்கிற மாதிரி, குணவானுடைய குணம்ங்கிற மாதிரி இப்படி புரிஞ்சுக்கணும். விசேஷேண உக்தா அயம் ஆதவ நித்ய அஸ்யைவ ஐஹிக ஆமுஷ்மிக ஃபலபோக விராக ஹேதுத்வம் நியதமிதி சமுதாஹிருதா இத்யத்ர சம் இத்யுபசர்கேண தியோதிதம். அதனால சம் உதாஹிருதான் இருக்கு. இந்த சம்ங்கிறது உபசர்க்கம். இதுதான் வைராக்கியத்துக்கு காரணம்ங்கிறதுக்காக அப்படி சொன்னாராம் அப்படின்னு சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிடுறார். சம் என்பது
இது வைராக்கியத்திற்கு காரணமாக அமைவது குறித்து சொன்னார் அப்படின்னார். பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஏவம் ரூபோ விநிஷ்சயः சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேகஸ் சமுதாஹ்ருதः. பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஏவம் ரூபோ விநிஷ்சயः சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேகஸ் சமுதாஹ்ருதः.